சிபிஐ டீம் சென்னையிலிருந்து திருபுவனத்திற்கு கிளம்பி ஆய்வு செய்து அந்த 5 பேர்கள் போலீஸ்காரர்கள் கைதாகி அவர்களை கஸ்டடியில் எடுத்து விசாரணை தொடங்குவார்கள். இதில் பெரிய கை இருக்கிறது, எந்த சார் தெரியாது. இந்த ஒருங்கிணைப்பது யாருடைய அனுமதியுடன் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு IAS ஆபீசர், அதுவும் சிவகங்கையிலிருந்து நிகிதா என்ற ஒரு பெண்மணி, பணக்கார பெண்மணி, பல ஆண்டுகளாக அங்கு செய்யக்கூடிய ஒரு தொழில், அரசியல் கட்ட பஞ்சாயத்து தொழில் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையார் லதா என்று சொல்லக்கூடிய IAS ஆபீசர், டெல்லியில் இருக்கக்கூடிய ஆபீசருடன் எப்படி தொடர்பு கொண்டு பல விஷயங்களை ஒருங்கிணைத்திருக்கிறார். லதா என்ற பெண்மணி டெல்லியில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கூடிய பல பிரச்சனைகளுக்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தீர்வு காண, அந்த அம்மையார் சென்ற 3 வருடங்களுக்கு முன்னதாக டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தார் சிவகங்கையில். அதன் மூலம் இந்த நிகிதாவை நன்றாக அறிவார். அந்த கும்பல் இருக்கு பாருங்க, கார்டல் இருக்கு பாருங்க, அந்த நெட்வொர்க் வெரி பவர்ஃபுல் நெட்வொர்க்.